வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ஓன் வாய்ஸ் வீடியோ. அதாவது நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறப்ப கீழே சில கமெண்ட்ஸ் வருது. அதாவது எதுவுமே பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே வரல, குட் கமெண்ட்ஸ், அதாவது நல்ல கமெண்ட்ஸ் வருது. சில கமெண்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாக வருது. அதை நம்மளால் ஏற்றுக்கிட்டு போகிற மனப்பக்குவம் வேணும். ஏன்னா நம்ம லைஃப்பில் அடுத்தபடியாக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காக நம்ம வீடியோஸ் போடுறோம். அப்போ கமெண்ட்ஸ் குட்டும் வரும், பேடும் வரும். எல்லாம் எதிர்கொள்ளணும்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடுவோம். நம்ம ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் வீடியோ போட முடியாது. நம்ம ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோடு தான் வீடியோ போடுறோம். அப்படி இருந்தும் சில பேர்னால் என்னோட ரிலேட்டிவ்லே சில பேர் என் கமாண்டை படிச்சுட்டு போய் என் கூட பிறந்த பிள்ளைகிட்டே சொல்லியிருக்காங்க, உன் தங்கச்சிக்கு கமாண்ட் இப்படிலாம் வருது, அவள் இது பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அதை எங்கள் அக்கா எங்கள் அம்மாட்ட சொல்லி அம்மா என்ன அட்வைஸ் பண்ணாங்க. அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அம்மா இதுதாம்மா. நான் அம்மாட்ட சொன்னோன்னே அம்மா சொல்லிட்டாங்க, நீ உன் பாதையில் நீ போப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, எங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதே மாதிரி உன்னோட வீட்டுக்காரர் உன்னை நம்புகிறாரு, நீ உன் பாதையில் போடான்ட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் போட்டால் அது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கெல்லாம் பழி மட்டும் தான் சொல்ல தெரியும்ல, யாருக்குமே வழி சொல்ல தெரியாதுல்ல. இதே ராஜி ஒரு நாள் கஷ்டப்படும் போது யாராவது நின்னீங்களா சொல்லுங்கள்? இல்லை. என்னோடய லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும். என்னோடய கணவர் இருக்கார் என்னை கண்டிக்கிறதுக்கு. அதனால சில பேர்னால் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த வீடியோ தயவு செஞ்சு என்னோடய நண்பர்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நன்றி.